ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாக ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க. இந்த முறையில் கொஞ்சம் வித்தியாசமாக சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள். 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் ஒரு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை இதே முறையில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், 3 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு இந்த மணத்தீயிலே வச்சுட்டு வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் 2 தக்காளி பழம், நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ இதில் ஒரு 25 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாங்க. இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் சட்னியை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வரலாங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கருவேப்பிலை வாசனைக்கு இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ சுட சுட இட்லியோட பரிமாறி ஆச்சுங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. எத்தனையோ முறையில் நீங்கள் சட்னி செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி சட்னி செய்து பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.